ஒரு சேட்டலைட்டை உருவாக்கி அந்த சேட்டலைட்டை லான்ச் பண்ணுறதுக்கும் பல ஆண்டுகள் வந்து காத்திருக்க வேண்டும். அதற்கு பதிலாக இப்போ ரீசெண்டாக இந்தியாவில் உள்ள ரெட் பலூன் ஏரோஸ்பேஸ் எனப்படும் ஸ்டார்ட் அப் கம்பெனி சூப்பர் ப்ரெஷர் பலூனை வந்து உருவாக்கியிருக்காங்க. வெதர் பலூன் வானத்தில் ஹைட்டில் போக போக காற்றில் பஸ்ட் ஆயிரும். ரெட் பலூன் ஏரோஸ்பேஸ் கம்பெனி உருவாக்கிய இந்த சூப்பர் ப்ரெஷர் பலூன் வானத்தில் எவ்வளவு ஹைட்டில் சென்றாலும் அதோட ஷேப்பு மாறாமல் வெடிக்காமல் ஸ்டேபிளாக நீண்ட காலம் அப்படியே இருக்கும். சூப்பர் ப்ரெஷர் பலூன் நமது பூமிக்கு மேலே 20 கிலோமீட்டர் உயரத்திலிருந்து 40 கிலோமீட்டர் உயரத்தில் இந்த சூப்பர் ப்ரெஷர் பலூன் வந்து நிலைநிறுத்தப்பட்டு அங்கிருந்து நமது பூமியை அப்சர்வ் மானிட்டர் பண்ணும் அப்படின்ட்டு ரிசர்ச்சர்ஸ் மற்றும் சயின்டிஸ்ட் தெரிவிச்சிருக்காங்க. இந்த சூப்பர் ப்ரெஷர் பலூன் இதோட மெயின் மிஷின் வந்து என்ன, இதன் மூலம் என்னெல்லாம் மானிட்டர் பண்ண முடியும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த சூப்பர் ப்ரெஷர் பலூனை பயன்படுத்தி செல்போன் டவர் இல்லாத டென்ஸ் ஃபாரஸ்ட் மற்றும் மவுண்டன் வில்லேஜஸில் 5G இன்டர்நெட்டை கொடுக்க முடியும். 100 கிலோமீட்டர்ஸ் இருக்கக்கூடிய கடற்கரைகள் மற்றும் எலக்ட்ரிக்கல் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் போன்றவற்றை மேலிருந்து மானிட்டர் பண்ண முடியும். ஃப்ளட் மற்றும் ஸ்டார்ம் வரும்போது ரெஸ்கியூ ஆப்ரேஷனுக்கும் இந்த பலூனை பயன்படுத்தலாம். இந்த சூப்பர் ப்ரெஷர் பலூன் நமது பூமிக்கு மேலே 40 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் நிலைநிறுத்தப்பட்டு அங்கிருந்து பூமியை மானிட்டர் பண்ணும். அந்த டிஸ்டன்ஸ் வந்து ஃப்ளைட் போக முடியாத ஹைட்டு, சேட்டலைட்டு கீழே இறங்க முடியாத தாழ்வான பகுதி. இந்த சூப்பர் ப்ரெஷர் பலூனில் கேமரா வந்து இன்ஸ்டால் பண்ணப்பட்டிருக்கு. அந்த கேமரா மூலம் 25 சென்டிமீட்டர்லேருந்து 75 சென்டிமீட்டர் வரையிலான கிளியரான ஃபோட்டோவை எடுக்க முடியும். சூப்பர் ப்ரெஷர் பலூனில் ஏதாச்சும் டெக்னிக்கல் ஃபால்ட் வந்து ஏற்பட்டுச்சுன்னா மீண்டும் தரைக்கு கொண்டு வந்து ரிப்பேர் பண்ணப்பட்டு மறுபடி லான்ச் பண்ண